அதேபோல் கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை பற்றி இங்கே கேட்டுக்கிறீங்க. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் கோவை மாநகர மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற விதமாக மெட்ரோ ரயில் திட்டம் நிறைவேற்றப்படும், அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணியெல்லாம் துவங்கி நடைபெற்று கொண்டு வந்தது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆட்சி மாற்றத்திற்கு பின்பு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் அது கிடப்பிலே போட்டு விட்டார். 2024ஆம் ஆண்டு தான் மத்திய அரசுக்கு ஒரு விரிவான திட்ட அறிக்கை அனுப்பி வைத்தார்கள். அந்த விரிவான திட்ட அறிக்கையில் பல குறைபாடுகள் இருந்த காரணத்தினாலே அதை மத்திய அரசு திருப்பி அனுப்பப்பட்டது. அதற்கு பிறகும் அவர்கள் முழுமையான விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கவில்லை. 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி தமிழ்நாடு அரசு மெட்ரோ ரயில் திட்ட பணிக்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுகின்றது. மெட்ரோ ரயில் திட்ட பணி ஒரு மாநகரத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் சுமார் 20 லட்சம் மக்கள் தொகை கொண்ட மாநகரமாக இருக்க வேண்டும் என்று விதி உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 15,84,000 பேர் இருப்பதாக இவர்கள் விரிவான திட்ட அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதனால் இந்த திட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள் குளறுபடி ஏற்பட்டுவிட்டது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 2025ஆம் ஆண்டு இந்த ஆண்டின் மக்கள் தொகை எவ்வளவு இருக்கின்றது என்பதை கணக்கிட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருந்தால் அவள் நிர்ணயித்த அந்த 20 லட்சம் மக்கள் தொகை கிடைத்திருக்கும். நம்முடைய திட்டம் நிறைவேற்றிருக்கிறோம். மீண்டும் இந்த அரசு விழிப்போடு இருந்து குளறுபடி இல்லாமல் மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு விரிவான திட்ட அறிக்கை அனுப்பி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன். இந்த குளறுபடி மாநில அரசுக்கு தான் இருக்குது. ஏன்னா மாநில அரசு மத்திய அரசிடம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு என்னென்ன விதிகள் இருக்கின்றதை ஆய்வு செய்து அந்த ஆய்வின்படி இவர்கள் முறையாக விரிவான திட்ட அறிக்கை தயாரித்து அனுப்பப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. 2011வது வருஷ மக்கள் தொகை அடிப்படையில் அனுப்பி காரணத்தினால தான் இவ்வளவு பிரச்சனை. அப்பொழுது இருந்த மக்கள் தொகை அடிப்படையில் அனுப்பிய காரணத்தினால் 20 லட்சம் பேர் ஒரு மாநகரத்தில் வசித்தால்தான் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் வரும் என்ற நிலை இருக்கின்ற காரணத்தினால் இந்த குளறுபடிகளால் தற்போது நிறுத்தப்பட்டுகின்றது. அதேபோல் மதுரை மாநகராட்சியிலும் அதே நிலைதான். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த 2 மெட்ரோ ரயில் திட்ட பணிகளும் துவங்குவதற்குண்டான அனைத்து முயற்சியும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.